Hello guys, welcome back to our channel. பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரியாணிக்கான சோம்பு, பட்டை, கிராம்பு, நெக்ஸ்ட்டு ஆனியன் 3, டொமேட்டோ 3, க்ரீன் சில்லி 10 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கீ, கர்டு, சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி, பிரியாணி மசாலா, சில்லி பவுடர். ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஒரு 5 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் கீ, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிப்பு பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆனியனை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் சால்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு காரத்தூள் போட்டு நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்து வச்சுருந்த ஒரு கைப்பிடி அது போட்டுட்டு நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் நேரம் வேகணும். கர்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும், மசாலாவோட பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். சிக்கனில் மசாலா நல்லா இறங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன்லேருந்து ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். குழம்பு மிளகாய்த்தூள் இது நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 20 மினிட்ஸ் முன்னாடி ஊற போட்டதுனால 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர்னு தண்ணி எடுத்திருக்கேன். எல்லா மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டதுக்கப்புறம் இதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நான் சால்ட்டு செக் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் கண்டிப்பாக சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பிரியாணியோட தண்ணி எல்லாம் சுண்டினதுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம், எல்லா எட்ஜும் க்ளோஸ் ஆகிற மாதிரி. இப்போ தம் போடுறதுக்காக மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, பிரியாணி இப்போ ரெடி. கேஷ்யூஸ் வேணும்னா போட்டுக்கலாம், ஆப்ஷன் தான். நான் கொஞ்சம் கீ ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன்.
லைட்டாக கிளறி விட்டுக்கலாம், ரொம்ப கிளறாமல். அரிசி உடையாமல் அழகாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், பாஸ்மதி ரைஸில் சூப்பரான பிரியாணி ரெடி. ஓகே காய்ஸ், கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்கு நான் காம்பினேஷனாக சிக்கன் 65யும் சிக்கன் பெப்பர் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். ஓகே காய்ஸ், டாடா பாய்.